இப்போ இந்த நிமிடம் உங்க மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டங்கள் ஓடிட்டு இருக்கலாம். சொல்லப்போனா ஒரு பெரிய குழப்பத்துக்கு நடுவுல ஒரு தெளிவு கிடைக்காதான்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தேடல் தான் உங்களை இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இது ஏதோ எதேச்சையா உங்க திரையில வந்த வீடியோ கிடையாது. உங்க ஆழ் மனசு கேட்ட ஒரு கேள்விக்கு காலம் இன்னைக்கு முருகனின் ரூபத்துல ஒரு பதில சொல்ல போகுது. உங்களை சுத்தி இருக்கிற இருள விலக்கி ஒரு புது வெளிச்சத்தை காட்ட போற அந்த சில நிமிடம் இப்போ தொடங்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஏன்னா வீடியோவோட கடைசியில முருகன் சொல்லி இருக்கிற அந்த ஒரு அருள் வார்த்தை இதுவரை நீங்க இழந்த அத்தனை நிம்மதியையும் உங்ககிட்ட திருப்பி தரும். அந்த நம்பிக்கையோட இப்பவே கமெண்ட்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேளுங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்னு நம்ம பல நேரங்கள்ல புலம்புவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம எதை செஞ்சாலும் அது நமக்கே திரும்ப வருங்கிறது தான் பிரபஞ்ச விதி. ஒருவேளை நீங்க யாருக்கும் கெடுதல் செய்யாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தாம சோம்பேறியா இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு வகை கர்மாதான். உங்க கடமையை சரியா செய்யுங்க, பலனை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்க நேர்மையா உழைச்சா உங்களுக்கு வரவேண்டியது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு முருகன் சொல்றார். கோயிலுக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதை விட பசியில இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நீங்க செய்யற சின்ன உதவி முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பு காட்டுற இடத்துல தான் இறைவன் நித்தியமா வாசம் செய்யறான். உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. உதவி செய்யற கரங்களே இறைவனின் கரங்கள். மற்றவங்க முகத்துல நீங்க பார்க்குற அந்த சிரிப்பு தான் உங்க கர்மாவை கரைக்க போற மருந்து. நீங்க ஒருத்தருக்கு ஒளியா இருந்தா உங்க பாதைய முருகன் பிரகாசமாக்குவார். இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்குதுன்னா இப்பவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன செயல் இதே குழப்பத்துல இருக்கிற இன்னும் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மனசுக்குள்ள வஞ்சத்தையும் பொறாமையையும் வச்சுக்கிட்டு பக்தி பேசுறது வெறும் நடிப்புன்னு வேல்நாயகன் எச்சரிக்கிறார். ஒரு அழுக்கான பாத்திரத்துல தேவாமிர்தத்தை ஊத்துனா அதுவும் கெட்டு போயிடும். அதே போலதான் நம்ம மனசும். மற்றவங்க மேல இருக்கிற கோபத்தை முதல்ல தூக்கி போடுங்க. உங்க மனசை ஒரு குழந்தையோட மனசு போல சுத்தமா வச்சுக்கோங்க. அங்கதான் முருகன் ஞானமா வந்து அமருவார். சுத்தமான மனசுதான் உண்மையான கோவில். நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம்தான் உங்க வெற்றியை தடுக்கும். நிச்சயம் நடக்கும்ங்கிற நம்பிக்கையோட களத்துல இறங்குங்க. தோல்வி வந்தா சோர்ந்து போகாதீங்க. அது உங்களை இன்னும் பலமானவனா மாத்துற ஒரு பாடம். பயத்தை வேரோடு கிள்ளி எறியுங்க. உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை காப்பாத்துற வேல். நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது அந்த சோதனையே ஒரு பாடமாக மாறுகிறது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உங்க வாழ்வை மாற்றப்போகும் முருகப்பெருவானின் அந்த அருள்வாக்கு இதோ. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பயந்து நடுங்கும்போது பயப்படாதேன்னு சொல்ல முருகனின் வேல் உங்க முன்னாடி தோன்றும். நீங்க ஒரு முறை மனசார முருகான்னு நினைச்சா உங்க கஷ்டத்தை மிதிச்சு துவம்சம் பண்ண முருகனின் 2 கால்களும் உங்க முன்னே வந்து நிற்கும். கலங்காதீங்க, அவன் இருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்வியல் உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சில முக்கியமான வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன், அதையும் பாருங்க. வெற்றி நிச்சயம். ஓம் சரவணபவ.